ஹலோ விவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11,00,000க்கும் மேற்பட்டோர் எழுதியிருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட் அப்படிங்கிறது அக்டோபரில் வெளியாகும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட்டு. ஸோ அந்த அக்டோபரில் பர்டிகுலராக எந்த டேட்டில் வெளியாகுது அது சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல 3,935 பணியிடங்கள் இருந்ததை 4,662ன்னு சொல்லிட்டு செப்டம்பரில் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது அக்டோபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன்னா கடைசி 2 குரூப் 4 எக்ஸாம்லேயும் அறிவிக்கப்பட்ட அந்த பணியிடங்களோட எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட 2,800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கடைசி 2 குரூப் 4லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2022 நடத்தி 2023 ரிசல்ட் வெளியிடப்பட்ட அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் 7,000 இருந்த அந்த கவுண்ட்டு 10,117 இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் முதல்ல அறிவிக்கப்படும் போது இருந்ததை விட கிட்டத்தட்ட 8,900 அப்படிங்கிற அந்த ஒரு கவுண்ட்டில் தான் வந்து குரூப் 4 வந்து ஃபில் பண்ணாங்க. ஸோ இந்த முறையும் வந்து 4,662 அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணது லாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இது அக்டோபரில் இன்னும் மேலும் பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வர இருக்குது. ஸோ அந்த தேர்தல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த குரூப் 4 நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அதோட பணியிடங்களை இந்த முறையை வந்து எவ்வளோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த முறை நடந்த குரூப் 4 எக்ஸாமே மிகவும் கடினமான குரூப் 4ஆக இருந்தது. மறுதேர்வு வேணும் அப்படின்லாம் சில தேர்வுகள் கேட்டதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த குரூப் 4லேயே வந்து கூடுதலான பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும். ஏன்னா 11,00,000க்கும் மேற்பட்டவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா வருஷம் இந்த குரூப் 4 எழுதக்கூடியவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. எக்ஸாம் பை எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த குரூப் 4லேயே வந்து கூடுதல் பணியிடங்கள் இருக்கும். கண்டிப்பாக வந்து 7,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் தேர்வர்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2024 ஃபில் செய்யப்பட்ட அந்த குரூப் 4 எக்ஸாமோட கட் ஆஃபு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவுக்கு 165 175 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கணும். மதிப்பெண்கள் வைஸ் பார்த்தீங்கன்னா 247.5, அதுக்கப்புறம் 262.5. ஸோ 165 கொஸ்டின் டு 175 கொஸ்டின் பொதுப்பிரிவில் வேலைக்கு போயிருக்காங்க. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 160 டு 170 வேலைக்கு போயிருக்காங்க. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 158 டு 168 வேலைக்கு போயிருக்காங்க. பிசிஎம்மில் 155லேருந்து 165க்குள்ளே வேலைக்கு போயிருக்காங்க. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 டு 160 மதிப்பெண்ணில் இருக்கவங்க வேலைக்கு போயிருக்காங்க. எஸ்சிஏல வந்து 145 டு 155 எடுத்தவங்க வேலைக்கு போயிருக்காங்க. எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 140 டு 150 இருக்கவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ இது வந்து 2024 அண்ட் அப்போ 8,900க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஆனால் இந்த முறை இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக 4,662 பணியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது அதிகரிச்சது அப்படின்னா நிறைய பேர், ஆனால் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கட் ஆஃப் இவ்வளோ இருக்காது அப்படிங்கிறது தான் நிறைய வல்லுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓசிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 160 இருந்தாலே போயிடலாம். பிசிக்கெல்லாம் 155, எம்பிசிக்கு 150 இருந்தாலே போயிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய 2025 குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.